Hi friends, how are you all? போன வாரம் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு எக்ஸப்ஷனோட அந்த புது வேர்பை கற்றுட்ருப்பீங்க. எல்லாரும் நல்லா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீக்கும் நம்ம ஒரு எக்ஸப்ஷனோட அந்த ER வேர்ப் ஒன்று புதுசாக பார்க்க போகிறோம். என்ன வேர்புன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம படிக்க தொடங்கிறதுக்கு முன்னாடி இன்னும் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ஜோஜோ தாஸ், லைக் அண்ட் ஷேர். இன்னைக்கு நம்ம படிக்க போகிற வேர்ப் என்னன்னா சே அதில் முடிகிறது தான். இதில் வந்து ஒரு எக்ஸப்ஷன் இருக்கிறதுனால தான் இதை தனியாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இதை மாதிரி வேர்ப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொமாசே, பிளாசே, அவன்சே, அனோன்சே அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வேர்ப். இதில் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது லாஸ்ட்டில் சே இதை மாதிரி டெர்மினேஷத்தில் முடிஞ்சதுன்னா அந்த வேர்பில் வந்து என்ன எக்ஸப்ஷன் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கினீங்கன்னா போதும். இப்போ இந்த சே அப்படின்றதுல முடிகிற மாதிரி வேர்ப்ஸ் வந்து இன்னைக்கு 2 பார்க்கலாம். அப்போனா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் வேர்ப் எதுனா கொமாசே அப்படின்ற வேர்பு தான். கொமாசே அப்படின்னா டு பிகின், டு ஸ்டார்ட் அப்படின்றத குறிக்கும். தொடங்குதல் அப்படின்றத குறிக்கும். இந்த வேர்பை பற்றி இன்னைக்கு நம்ம படிக்கலாம். இப்போ இந்த கொமாசே வேர்பை நம்ம கான்ஜுகே பண்ணலாம். Je commence, tu commences, il commence, elle commence, nous commençons. இந்த இடத்துல தான் நீங்கள் அந்த எக்ஸப்ஷனை பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு புது லெட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த லெட்டர் நீங்கள் வந்து ஃப்ரெஞ்சில் வந்து பார்த்துருப்பீங்க எழுதியிருக்கும் போது. இப்போ அந்த லெட்டரை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே நோ கொமாசோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இல்லையா. இங்கே சி கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கொக்கி மாதிரி ஒன்று வருது. இதை தான் நம்ம எப்படி சொல்கிறது அப்படின்னா, அந்த ஹூக் மாதிரி வர்றதை எப்படி சொல்கிறது அப்படின்னா செதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? செதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ நார்மலாக அந்த செதி போடலன்னா நம்ம அதை வந்து க அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். இப்போ கதோ அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுங்க. எப்படி எழுதுவோம்? சே ஆ தே ஆ யு அப்படி எழுதுவோம். இப்போ இந்த சே கீழே வந்து அந்த ஹூக் மாதிரின்றத கொக்கி மாதிரி இருக்கிற அந்த போட்டோம்னா அதான் செதி சொன்னேன் இல்லையா. அதை போட்டோம்னா அதை நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம்னா சே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். சா அப்படின்றத ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்காகத்தான் நம்ம அந்த சே கீழே வந்து அந்த செதியை வந்து போடுறோம். அப்போ முக்கியமாக நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, டு மேக் த டிஃப்ரென்ஸ் சவுண்ட் தான் வந்து நம்ம இங்கே அந்த செதியை யூஸ் பண்ணுறோம். அதாவது கான்ற அந்த சவுண்டை வந்து சேன்ற சவுண்டாக நம்ம மாற்றத்துக்காகத்தான் இந்த செதியை நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுதான் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுக்கு தெரியும் செதினா என்னன்னு. அதனால தான் இங்கே சே கீழே வந்து ஒரு ஹூக் மாதிரி போட்டு அதை வந்து நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம்? கொமாசோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட் உ கொமாசே, அடுத்தது இல் கொமாஸ், நெக்ஸ்ட் எல் கொமாஸ். இப்போ இந்த சே ஏன் நான் தனியாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இதுவும் வந்து குரூப்பை சேர்ந்தது தான், ஃபர்ஸ்ட் குரூப் வேர்டு தான். ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கிறதுனால தான் அந்த வேர்ப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தனியாக சொல்லித்தரேன். அதை மாதிரி கேட்டகரியில் வர்றது தான் இந்த வேர்ப். இப்போ இந்த இடத்துல நூ எழுதும் போது அந்த சே வந்து வேர்ப் முடிஞ்சதுன்னா நீங்கள் வந்து நூ வரும்போது செதி போட்டு என்ன எழுதணும்? கொமாசோம் அப்படின்னு எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து ஒரு தடவை ரீகேப் பண்ணலாம். Je commence, tu commences, il commence, elle commence, nous commençons, vous commencez, il commence, elle commence.
இதை நீங்க திருப்பி திருப்பி சொல்லி பாருங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப commencer என்ற verb வந்து conjugate பண்ணி சில எக்ஸாம்பிள்ஸ் இப்ப நம்ம பார்க்கலாம். Je commence mon travail à 10 heures. Je commence mon travail à 10 heures. நான் 10 மணிக்கு என்னுடைய வேலையை தொடங்குகிறேன் அப்படின்றத குறிக்கும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். Je commence mon nouveau travail à l'école. Je commence mon nouveau travail à l'école. நான் என்னுடைய புது ஜாபை வந்து ஸ்கூல்ல தொடங்கியிருக்கிறேன் அப்படின்றத குறிக்கும். Il commence son nouveau travail cette semaine. Il commence son nouveau travail cette semaine. அவனுடைய புது வேலையை இந்த வாரம் தொடங்குகிறான் அப்படின்றத மீன் பண்ணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Le spectacle commence à 18 heures. Le spectacle commence à 18 heures. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் le spectacle யூஸ் பண்றேன். அப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? verb எப்படி conjugate பண்ணோம்? commence அப்படி தான் வந்து யூஸ் பண்ணோம். ஷோ வந்து 6 மணிக்கு தொடங்குது அப்படின்றத குறிக்கும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Tu commences ton travail à quelle heure? இது வந்து கொஸ்டினா கேட்குறோம். Tu commences ton travail à quelle heure? நீ உன்னுடைய வேலையை எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிற அப்படின்னு கேட்கலாம். சேர் அப்படின்ற verb வந்து நீங்க எழுதும் போது நூவை ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த இடத்துல வந்து நூக்கு வந்து சேக்கு கீழே செதி போட்டு எழுதணும். அதை வந்து தான் இங்க இன்னைக்கு verbல வந்து கத்துக்கிட்டீங்க. Thank you for watching this video. Please subscribe to Jojoe Dasse, like and share. Dream it, wish it and do it.